அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ராம 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 ராம. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அக்கா சொன்ன மாதிரி இது எங்காத்துக்குள்ள நான் உட்காந்து பேசுகிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவும் இருக்கு. நான் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு டைம் உபன்யாசம் பண்ணும்போது ஐயா வந்திருந்தார் மாம்பழத்து. அப்போ வரும்பொழுது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஃபுல்லாக பேசி முடித்த உடனே கீழே கூப்பிட்டாரு. இது குரு யாருக்கா சம்பாவனை கொடுத்து பார்த்துருக்கியாடா? ஆனால் குரு ஒரு சம்பாவனை கொடுக்குறேன், கையில் இதை வச்சுக்கோன்னு ஒரு பணம் கொடுத்தார். அவர் பணம் மட்டும் கொடுக்கல, இன்னும் நிறைய உள்ள எனக்கு கொடுத்தார். எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, லட்சக்கணக்கான வாசகர்கள் பின்னாடி இருந்து புஸ்தகம் வழியாக கற்றுருப்பாங்க நிறைய பேர். ஆனால் ஒரு ஆசிரமத்துக்குள்ளார ஒரு குருவோட உட்கார்ந்து அவரோட சாப்பிட்டு அவரோட பழகி அவர் நிறைய பொறுமையாக சொல்லி கொடுத்து, சில திட்டி சொல்லி கொடுத்து, கோபமாக சொல்லி கொடுத்து, சிரிச்சு சொல்லி கொடுத்து, அவர் நான் பிரயாணம் பண்ணாத ஊர்கள் இல்லை அவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்தார் அவருக்கு. எனக்கு உட்கார்றதுக்கு காரணம், நான் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பேச்சுக்கும் காரணம் அவர் தான். அதனால் என்னுடைய குருவான பாலகுமாரன் அவர்களை நமஸ்கரித்துக் கொண்டும், அவருடைய குருவின் குருவான பரமகுருவான யோகிராம் சுரத்குமார் அவர்களை நமஸ்கரித்துக் கொண்டும், பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய குரு மகாராஜ் எல்லாரையும் பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு என்னென்ன பார்க்க முடியுமோ அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒர்க் பண்ணுறச்ச நானும் சாந்தாமாவும் அதிகமாக பகவான் பற்றி பேசுறது உண்டு. அதுக்கப்புறம் அதிகமாக பேசினது ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி. அம்மா எப்பயுமே அந்த குட்டி அந்த அலமாரில் ஒரு அமுதமொழிகள்னு ஒரு புத்தகம் இருக்கும், 3 வால்யூம் இருக்கும். அந்த 3 வால்யூமே அப்படி புழிஞ்சு எடுத்த மாதிரி குட்டி புக்கு ஒன்று அமுதமொழிகள் இருக்கும். நானும் அம்மாவும் அதை அடிக்கடி படிப்பேன். எனக்கு அம்மாவோட பேசிட்டு இருக்கும்போது கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி பேசணும், என்னோ ரொம்ப நெருக்கமாக இருக்கு. அவர் நினைச்சாலே எனக்கு ஒரு கண்ணில் ஜலம் கட்டுற மாதிரி இருக்கு. நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். யோகிராம் சுரத்குமார் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணின ஞானிகள் நிறைய. இப்போ ரமண பகவான் ஞானிகள் யாரையும் தரிசனம் பண்ணியிருக்காருன்னா தரிசனம் பண்ணதில்லை. ஆனால் திருவண்ணாமலைக்கு நேராக வந்துட்டார், உட்கார்ந்தார். யோகிராம் சுரத்குமாருடைய வாழ்க்கையை நம்ம உத்து கவனிச்சோம்னா அவர் நம்மள மாதிரியே ஒரு குடும்பஸ்தராக இருந்திருப்பார். எல்லா குழந்தைகள் உண்டு, அவருக்கு அண்ணன் தம்பிகள் உண்டு, அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போக நிர்பந்தம் எல்லாம் அவர் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் கூடவே ஒரு வாழ்க்கையில் என்னென்ன நிறைய ஞானிகளை தரிசனம் பண்ணார். ஒரு முறை ஐயா என்கிட்ட சொன்னார், மாடியில் பேசிட்டு இருக்கும் பொழுது, நீ ஒரே ஒரு ஞானியை மட்டும் போய் தரிசனம் பண்ணிட்டுங்க, அந்த ஞானி என்னன்னா ஒரு கலிடாஸ்கோப் மாதிரி, அவர் இந்த கலிடாஸ்கோப் திருப்பிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள ஒவ்வொரு கோணமா காட்டிட்டு இருக்கிற மாதிரி நீ எல்லா ஞானிகளையும் போய் தரிசனம் பண்ணுவ, அந்த ஞானியுடைய உபதேசம் மொத்தமும் உங்களுக்குள்ள வந்துடும் அப்படின்பார். அதுபோல் நீங்க யோகிராம் சுரத்குமார் ஒரு ஞானியை தொட்டுட்டு நீங்க வெளியில வர முடியாது. ரமண பகவான் ஒருத்தர் கேட்கிறார், உங்களுக்கு குருன்னா நீங்க மட்டும் தானா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் கேட்கிறார், ஏன்பா குரு அப்படிங்கிறது நீ சரீரமாக தான் பார்க்குறியா, இல்லை சரீரத்தோட குரு முடிஞ்சிருவாரு? இல்லைப்பா, குரு அப்படிங்கிறது
நான் ஒரு சாக்கா உனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா குரு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமே குரு. அதை காட்டுறது தத்தாத்திரேயர் 24 குருக்கள் வச்சிருந்தார் அப்படிங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஞானி கிட்ட நம்ம அப்படி போகும் பொழுதே என்னன்னா, ஒரு பெரிய சமுத்திரத்துக்கிட்ட போகும் பொழுது எப்படி மெல்லிசா ஒரு காத்து நம்மளை அடிச்சுட்டே இருக்கணும், அதுபோல ஒரு ஞானியினுடைய சன்னதி நெருங்கின உடனேயே எல்லா ஞானிகளும் தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க நல்லா படிக்கும். நீங்க யோகிராம் சுரத்குமார் அப்படியே படிக்க ஆரம்பிச்சு அந்த நாமாவை சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே அங்கேருந்து ரமண பகவானுடைய உபதேசம் வரும், அங்கேருந்து சேஷாத்ரி சுவாமியோட உபதேசம் வரும், அங்கேருந்து நமக்கு ஜெயகிருஷ்ணமூர்த்தி வருவார், ஆச்சரியமா வருவார். அங்கேருந்து என்ன பண்ணணும்னா ராமகிருஷ்ணபுரம் சார், விவேகானந்தர், கபீர்தாசர். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, என்ன பண்றா அதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னா, ஒரு ஞானியால் கொடுக்கப்பட்ட, ஒரு ஞானியால் அனுகிரகிக்கப்பட்ட ஒரு பக்தியையும் ஞானியையும் எல்லா ஞானிகளும் சூழ்ந்து நின்று அதை யாகம் மாதிரி பண்ணுவோம். கவனிக்கும். நீங்க யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற ஒரு ஞானி கிட்ட அப்படி போய் உட்கார்ந்துட்டேன்னாலே அந்த ஞானிகள் கிட்ட இருந்து, அந்த ஞானி மாதிரி எத்தனை ஞானிகள் இருக்காளோ அவாவா பாவத்துக்கு தகுந்த மாதிரி உட்கார்ந்து எப்படி யாககுண்டத்துல அப்படி நெய்ய ஊற்றி அதை பண்ணணுமோ அதே போல பக்தி, ஞானம், யோகம் எல்லாம் அவனுக்குள்ள இறங்கிட்டே இருக்கும். அதுபோல ஒவ்வொரு ஞானிகளுடைய கதைக்குள்ளரையும் போகும் பொழுதும் யோகிராம் சுரத்குமாரனுடைய உபதேசங்கள் நமக்கு இன்னும் தீவிரமா புரிய ஆரம்பிச்சிடும். யோகிராம் சுரத்குமாருடைய முதல் உபதேசம் அவருடைய வாழ்க்கையில முதல்ல எதுல இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, பூரண வேதாந்தமா இருந்தார். பூரண ஒரு பிரம்ம ஜிக்ஞாசு என்று சொல்லப்படக்கூடிய தீவிர சாதகராக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கிறார். கங்கை கரையில் அவர் நின்று இருக்கும் பொழுது அவருடைய குரு கபாடியா பாபாவை தரிசனம் பண்ணிட்டு கங்கை கரையில நின்று அப்படி கங்கையை பார்க்கும் பொழுது ஒரு அசரீரி ஒன்று வருது. யாருடைய குரல் தெரியுமா? அது விவேகானந்தருடைய குரல் கேட்குது. விவேகானந்தருடைய குரல் சீக்கிரமா உனக்கு ஆன்மீக விழிப்பு உண்டாகட்டும், ஒன்னும் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அசரீரி குரல் வருது. அதுக்கப்புறம் என்ன இந்த குரல் வருதுன்னு பார்க்கிறாரு யோகி. அதுக்கப்புறம் மெதுவாக விவேகானந்தருடைய வாய்ஸ் கேட்கிறாரு. அதே போல காசியில விஸ்வநாதர் சன்னதி முன்னாடி நிற்கும் பொழுதும் அவருக்கு அதே மாதிரி ஒரு குரல் ஒன்று கேட்குது. என்னென்ன சீக்கிரமா போ அப்படிங்கிறது. இது போல யார் யோகர் சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார் ஸ்ரீலங்கால. சேர்ல கீழே உட்கார்ந்துருக்காரு. ஏற்ற மாதிரி விவேகானந்தர் அவர்கிட்ட பேசுறார். சார், there is no time is very short அப்படிங்கிற. அப்ப என்ன பண்ணணுங்கிறார் அடுத்து விவேகானந்தர், go know yourself அப்படிங்கிறார். எதிர யோகநாதன் உட்கார்ந்து இருந்தவர் ஒரு இளைஞன் விவேகானந்தருடைய அந்த வாய்ஸை கேட்டு தலையில தீ பிடிச்ச மாதிரி ஓடி போய் சாது செல்லப்பான்னு ஒரு ஞானியை போய் பார்க்கிறார். நீங்க யோகிராம் சுரத்குமார்கிட்ட வந்துட்டேன்னா ராமகிருஷ்ணபுரம் சார் வருவார், விவேகானந்தர் வருவார், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், இப்ப சொன்ன யோக சுவாமிகள் வருவார், சாது செல்லப்பா எல்லாரும் வருவாங்க. என்ன அர்த்தம்னா, ஒரு ஞானி இப்போ ஒரு கோவில் உள்ளார போறோம், நம்ம நேரா மூலவர் போய் பார்க்கிறோமா? இல்லையே. அங்க இருக்கிற பரிவார தேவதைகளை பார்க்கிறோம், நவகிரகத்தை தரிசனம் பண்றோம், உற்சவமூர்த்தியை தரிசனம் பண்றோம். அதே போலவே ஒரு ஞானியை அறிந்து கொள்ளும் பொழுதும் இன்னொரு பல ஞானிகளையும் நம்ம அறியாம அவருடைய கிருபா கடாட்சம் வந்துடும். புத்தர் ஞானமடையும் போது நிரஞ்சனான்னு ஒரு ரிவர், அந்த நிரஞ்சனா நவர்ல புத்தருடைய உடம்பு எப்படி இருந்ததுன்னா, முதுகா வயிறான் தெரியாத அளவுக்கு உபவாசம் இருந்தனால ஒளியே விழுந்துட்டார். ஒரு கட்டத்துல விழுந்து இதுக்கு மேல அப்பேற்பட்ட ட்ரூத் அது என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நதியில உருண்டு பிறண்டு போறார். அங்க ஒரு கொடி இருந்தது, அதை அவர் பிடிச்சுன்னு எந்திரிச்சு மேல அந்த போதி மரத்துல உட்கார்ந்தார். அப்படி உட்காரும் பொழுது அவருக்கு அப்பேற்பட்ட ஞானானுபவம் கிடைக்கிறது. அந்த ஞானானுபவம் கிடைச்ச உடனேயே அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, சுற்றிலும் தேவர்கள் நின்று இருப்பாங்க, சுற்றிலும் மற்ற எல்லா விதமான கடவுள் நின்று இருப்பாங்க, அதுக்கு மேல பெரிய ஒளி ஒன்று. அதுபோல யோகிராம் சுரத்குமார் கிட்ட நீங்க வந்தேன்னா உங்களுக்கு யோகிராம் சுரத்குமார் மட்டும் உங்க கூட இருக்கிறதா கிடையாது. யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற பரபிரம்ம வஸ்துவை சுத்தி அவருக்குள்ளவர் அவர் மாதிரியே இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளுடைய உபதேசங்களும் உங்களுக்குள்ள கொட்டிட்டே இருக்கும்.
யோகிராம் சுரத்குமார் தன்னுடைய முற்பிரிவில் இது ஒரு கதையா இருக்கு, இது உண்மையா தெரியாது, எப்படி வேணா இருக்கட்டும், கபீர்தாசர் தான் யோகிராம் சுரத்குமார வந்தார்னு ஒரு விஷயம் உண்டு. கபீர்தாசர் தான் அதே போல ஐயா வைகுண்டர் முத்துக்குட்டி சுவாமிகள் அவர் தான் யோகிராம் சுரத்குமார் அவதாரம் அப்படின்னு உண்டு. ஏன்னா இவங்களுடைய 2 பேர் வாழ்க்கையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. கபீர்தாசர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க என்ன வச்சுட்டு இருந்தார்? ராம நாமத்தை வச்சுட்டு இருந்தார். ராமநாமம் மட்டும்தான் இந்த கரையேற்றும் அந்த உபாசனையில தீவிரமா இருந்தார். இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப எளிமையான உபாசனையிலும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஆழமானதும் வேதாந்தத்தினுடைய உச்சியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியமான அந்த ராம நாமத்தை தன்னுடைய வாழ்க்கை முழுக்க வச்சுருந்தவர் கபீர்தாசர். கபீர்தாசருக்கு ஒரு குரு ராமானந்தன் ஒன்று இருந்தார். இது வந்து யோகியை பல பேருக்கு சொல்ற விஷயம். அவர் எப்படி உபதேசம் வாங்குறாருன்னு இருக்கு. எப்படி வந்து ஒரு குரு கிட்ட நின்று நம்ம உபதேசம் வாங்கி கொடுக்கணும்னு நமக்கு யோகிராம் சுரத்குமார் சொல்லித்தரார், கபீர்தாசர் நமக்கு சொல்லித்தரார். அவருக்கு வந்து யார் மூலமாவது இந்த ராமநாம வாங்கினு இருக்கு. சார் அது ஏன் யார் மூலமாவது வாங்கணும் அப்படின்னா, ராம அப்படிங்கிறது 2 வார்த்தை தான் இல்லையா, 2 எழுத்து ஒரு வார்த்தை. இந்த எழுத்தை சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னா சாதாரணமா எடுத்துக்கலாம் சொல்லலாம். ஆனால் அது ஏன் அவ்வளவு வலிமை அப்படின்னா, இந்த ஹோமியோபதி மெடிசன் இருக்கு. இந்த ஹோமியோபதி மெடிசன் அது வரைக்கும் சக்கரை கட்டியா இருக்கும். ஆனா இந்த டாக்டர் என்ன பண்ணுவார்னா, அந்த சக்கரை கட்டியை கொண்டு போய் உள்ள இருக்கிற அந்த கான்சென்ட்ரேட்டா மருந்து வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் தோச்சி கொண்டு வந்துருவாங்க. இது போல வெறுமனே இந்த எழுத்தா நம்ம இந்த ராமநாமத்தை பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. அதை விட இன்னும் கான்சென்ட்ரேட்டா ஒரு ஞானி கிட்ட இருந்து அந்த மந்திரம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்க எந்த மந்திரம் வந்து அந்த சொரூபமாவே இருக்கோ அந்த சொரூபத்தை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி விட்டுருவாங்க. அது நல்லா தெரிஞ்சதுனால கபீர்தாஸ் என்ன பண்றாருன்னா, இந்த ராம நாமத்தை நான் உபதேசமா வாங்கின்னு துடிக்கிறார். இப்ப ராமானந்தர் ஒருத்தர், இவர் கபீர்தாசர் முஸ்லீம். ராமானந்தர் மேல உட்கார்ந்து இருக்கார் ஆசிரமத்துல, வாசல்ல வந்து நின்றுட்டு போறார், வாசல்ல விட மாட்டேங்கிறார். உடனே வேண்டிக்கிறார் கங்கை கரையில போய், எனக்கு இப்படி ஒரு உபதேசம் கிடைக்காதா அப்படின்ட்டு. அப்ப ராமானந்தனுடைய கனவுல ராமலட்சுமணர் போய் உட்கார்ந்துட்டு, இது மாதிரி கபீர்தாசர் ஒருத்தர் நாளைக்கு வருவான், அவனுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. இவர் தேடிட்டு இருக்கார், யார் வருவாருன்னு. எப்பயுமே ஒரு மகான்கள் வந்து காசியில என்ன காலையில வழக்கம்னா, அந்த கங்கை கரையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு போய் நின்று அந்த கங்கா ஜலத்தை கொஞ்சம் புரோக்ஷனம் பண்ணிட்டு அவ மந்திரம் என்னென்ன மந்திரம் உண்டு அவ அனுஷ்டானம் பண்றது வழக்கம். ராமானந்தர் என்ன பண்றாருன்னா, அந்த பாறை மாதிரி ஒரு இடத்துல போய் நிற்கிறார். கபீர்தாசர் என்ன பண்றாருன்னா, டெய்லி இந்த இடத்துக்கு தான் இவர் வருவார் அப்படின்றதுக்காக அந்த பாறைக்கு கீழே தன்னுடைய தலையை வச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருக்கார். இவர் என்ன பண்றாரு, அந்த பாறைக்கு மேல நின்றுட்டு அடுத்த பாதத்தை எடுத்து வைக்கிற இடத்துல இவர் தலையில அந்த கால் வச்ச உடனே யாரோ நிக்கிறா அப்படின்னு உடனே, சாதாரணமா நம்ம நிற்கும் பொழுது என்ன பண்ணுவோம், ஏதோ படுறது அப்படின்னு நடந்துப்போம் இல்லையா. இவர் கால் எடுத்து என்ன வித்தியாசமா பாறை இல்லையா அப்படின்னு உடனே கபீர்தாசர் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணும்போது இவர் கால் பட்ட உடனே ராம 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 அப்படின்னு சொல்றாரு, எனக்கு இது போதும் அப்படின்ட்டார். ஏன்னா மகான்கள் உங்களை பார்த்து ஒரு தடவை அப்படி ராம அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த ஒரு வார்த்தை, தாய்மான சுவாமி சொல்றாரு, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் பயில்வோர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல வருவாய் வராது. என்ன குருவனுடைய அந்த ஒரு வார்த்தை போதும். யோகிராம் சுரத்குமார் உங்களை பார்த்து யோகிராம் சுரத்குமார் சொன்னாலே போதும். ஒரு பெரிய யோகிராம் சுரத்குமார்கிட்ட ஒரு அம்மா வரா, கூட அவருடைய மகளை அழைச்சின்னு வரா. அழைச்சின்னு வரும் பொழுது இங்க வெளியில இருக்கிறவர் பார்த்தசாரதிங்கிறவர் படிச்சிருப்பீங்க. பார்த்தசாரதி போய் அவங்களை அழைச்சின்னு வந்து உட்கார வைக்கிறார். பகவான் எப்பயுமே அங்க இருக்கிற எத்தனை பேர் பாடோ அவ எத்தனை பேருக்கு டீ வாங்கிட்டு வர சொல்லுவார். டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தோடனே ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 5 டீன்னு 6 டீயா வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இவர் என்ன பண்றாருன்னா 6 டீயும் வாங்கிட்டு வர போற, திருப்பி உட்காந்துக்கிறார். பகவான் என்ன பண்றாருன்னா, நேரா போய் அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மா சொல்றா,
பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா இந்த பொண்ணு, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கா, சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது பகவான் ஒண்ணுமே பேசல, சிகரெட்டா பிடிச்சிட்டு இருக்காரு அவர் பாட்டுல. திடீர்னு என்ன பண்றாருன்னா சான்ஸ்கிரிட்ல உபனிஷத்துல ஒரு வார்த்தை எடுத்து மந்திரம் மாதிரி சொல்றாரு, கர்ஜனை மாதிரி சொல்றாரு அவர் அந்த இடத்துல. சரி இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் டீ கொடுக்க சொல்றாரு, டீ குடிச்சு முடிக்கிறார். பகவான் என்ன பண்றாருன்னா அந்த சிரட்டையில டீ ஒன்று ஊத்தி கொடுத்துட்டு 2 டீயா குடிச்சுட்டு 1 டீ குடிச்சிட்டு அவளை குடிக்க சொல்றாரு. குடிச்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, இனிமேல் நீ ஆத்மஸ்வரூபமா இருக்க, நீ ஆத்மஸ்வரூபம், நீ எந்த தப்பும் பண்ணல, இந்த ஆத்மாவை யாரும் அழிக்க முடியாது, இந்த ஆத்மாவை யாரும் அசுத்தப்படுத்த முடியாது, இந்த ஆத்மா இன்னொன்னா மாறாது, அதனால அந்த ஸ்வரூபத்துல போய் நின்னுக்கோன்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அந்த பொண்ணு சொல்றா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுமா, என்ன ஒருத்தனை ஏமாந்து பின்னாடி போன என்னுடைய கற்ப சூறையாடிட்டு என்னை விட்டுட்டான், எங்க அம்மா பேச்சு கேட்கல, எங்க அப்பா பேச்சு கேட்கல, ஆனா அப்பேற்பட்டு வந்து வேற ஏதோ நீங்க அட்வைஸ் பண்ணவே நினைச்சாலே, ஆனா நீ ஆத்மஸ்வரூபமா இருக்குமே நீ அட்வைஸ் பண்ணிருக்கல அப்படிங்கிற. என்னன்னா யோகிராம் சுரத்குமார் நம்ம ஒரு ஐயா அடிக்கடி சொல்லுவார், யோகிராம் சுரத்குமார் வந்து உன்னுடைய ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லை, ஒரு சைக்காட்ரிக் இல்லை. எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் வரும், தொந்தரவு போகும், அது வெறும் சாக்கு, உங்களை கிட்ட கூப்பிட்டு வைக்கிறது. ஆனா அவருடைய லட்சியார்த்தம் எங்க இருந்தது அப்படின்னா, யோகிராம் சுரத்குமார்ங்கிற ஒரு நாமாவை உங்ககிட்ட கொடுத்து உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிகிற அளவுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு மேல கொண்டு போய் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறதுக்கு தான் யோகிராம் சுரத்குமார். தன்னுடைய ஐயாவுடைய எல்லா நாவல்கள்லையுமே ஒரு ப்ராப்ளத்துக்காக வந்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. மகான்களுடைய நாவல்களை எழுத வச்சுட்டே இருக்காரு. திருப்பந்தூர்த்தியிலிருந்து ஒரு தாய், ஒரு கண்மணி தாமரையிலிருந்து ஆனந்த யோகத்துல இருந்து அவரால் எழுதப்பட்ட எல்லா நாவல்களிலுமே என்ன இருக்கும்னா அந்த ஆத்மஸ்வரூபத்தை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பாயிண்ட் அவுட் பண்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சாதாரணமாக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பெண், சாதாரண மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண், குழந்தைகளோட இருக்கக்கூடிய அவன் என்னத்தையும் போன அத்வைத பாரம்பரியத்தில் வர அத்வைத விஷயமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மானந்தத்தை எப்படி அடைகிறது இங்கே அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கு பின்னாடி இருந்தது பகவான். ஏன்னா ஐயாவுக்கு நிறைய நான் பேசியிருக்கேன். சில சமயம் ஐயா அந்த நாவல் நீங்க இது எழுதும்போது எப்படி அப்படின்னு கேட்பேன், எனக்கு எழுதும்போது என்னன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க நாவல் சொல்லியிருக்கும் பொழுது நீங்க ஐயாவை பார்த்துருக்கீங்க, நல்லா பலமுறை பார்த்துருக்கோம். அந்த ரூம்ல இருக்கும்போது ஐயா நாங்கள் நுழைஞ்சி போகும்பொழுது ஃபர்ஸ்ட் விஷயம் அவருக்கு காது கேட்காது. அம்மா தெரியாது, காதே கேட்கல அப்படிம்பாரு. ஏன்னா டோட்டலா வந்து வெளி உலகம் அவருக்கு மறையும். வெளி உலகம் மறைஞ்சு போய் அந்த டேப் ரிகார்டில் கண்ணை முடிப்பாரு. நீங்க ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூட முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன், 1.5 மணி நேரம் கண்ணை முடின்னு டோட்டலா அந்த கதையை சொல்லிட்டு இறக்கிட்டு வேற ஆளை வெளியே வந்துடுவார். இந்த கதவை உள்ள அவர் சாத்திட்டாருன்னா போதும், இந்த திட்டிவாசல் மாதிரி இருக்கும் அந்த கதவு கோயில் உள்ள, அதை சாத்திட்டு உள்ள போயிட்டாருன்னா நாகாபரணம் மேல இருக்கிற சிவன் மாதிரி அதை தாண்டவம் ஆடுவார். அந்த கதையை எடுத்து படிச்சோம்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தவர்கிட்ட இவ்வளவு விஷயங்கள் எப்படி வரும்னு தெரியும். என்ன ஐயா சொல்லுவார், அதை உள்ள இருந்து குரு அப்படி அடிச்சு நொறுக்கிறார் அப்படின்பார். நான் நேரா பார்த்துருக்கேன். அவர் அந்த கதை சொல்லி முடிச்ச உடனே அதுக்குள்ள நம்ம என்ட்ராகும் பொழுதே தெரியும் அந்த இடம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அந்த இடம் என்ன அப்பேற்பட்ட விஷயங்கள் அங்கே இருந்து வருது, குரு கிட்ட இருந்து வருது. நான் என்ன எழுதுறது கொண்டு அவர் தான் தீர்மானம் பண்ணார் அப்படின்னு என்கிட்ட ஒரு நாளைக்கு சொன்னார். யோகிராம் சுரத்குமார் என்கிட்ட தொடக்கம் கொடுத்துருக்காரு, நான் பெருகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இதான் உண்மை. நேரடியா நம்ம எந்த விதமான இதுவும் தேவையில்லை. அவர் எழுத்து இன்னைக்கு சாட்சி அது. சோ குருவினுடைய பிரபாவம், குருவினுடைய மகிமை என்ன பண்ணும் அப்படின்னா, வெறும் வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன சால்வ் பண்றதெல்லாம் கிடையாது. மொத்தமாவே உங்களுக்கு ஆத்மஸ்வரூபம், மொத்தமாவே உங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு போயிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் இருந்தது. விவேகானந்தர் குரு என்ன காட்டுவார் சார் நமக்கு, முதல்ல அடிப்படையான விஷயங்கள்ல இருந்து நம்ம காமிச்சிட்டு போவார். நீங்க யாரும் உங்களுக்கு முதல்ல காமிப்பார். நேற்று கூட அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை சரத் அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். பின்னாடி அவர் சாரதானந்தர்னு மாறுறார். அந்த சரத் உள்ள நுழைஞ்ச உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்பொழுதுமே ஒரு விஷயம் வச்சுட்டு இருப்பார்.
இன்னைக்கு யார் வந்தாலும் என்னுடைய தேவி அதை காட்டினால் அவர்கள் இன்னைக்கு வருவாங்க, காலமுறையே சொல்லுவார். சரத் வரப்போறான்னு முன்னாடியே தெரியும் அப்படிம்பார். என்ன, அவர்கள் எல்லோரும் நித்திய சித்தர்கள் அப்படிம்பார். சரத் உள்ள வந்த உடனே ராமகிருஷ்ணவர்மன் சார் என்ன பண்ணுவாங்க, குழந்தை மாதிரி உட்காந்துருப்பாரு. ஒரு சின்னதா ஒரு ஒரு கச்சை கட்டின்றவர், அந்த கச்சத்தையும் சரியா கட்ட மாட்டார். அவர் அப்படியே உட்காந்துருவார். சில சமயம் இடையில உடை கூட இருக்காது, இடையில உடை அப்படியே போறார். சரத்தினுடைய மடியில் அப்படி போய் உட்காந்துக்கிறார். சரத்தினுடைய மடியில உட்கார்ந்து நல்லா அழுத்துறார் சரத்தை. அவர் இளைஞர். அவர் என்ன, இவர் வந்த உடனே என்ன, இதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணவரம் சார் பைத்தியம் உள்ள ஒரு பேர் இருந்தது, என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு உடனே, ஒண்ணுமில்லப்பா நீ என்ன தாங்கறியான்னு பார்த்தேன் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நீ பிரம்மச்சரியத்தை பத்தி என்னப்பா நினைக்கிற அப்படின்னு கேட்கிற. என்ன பிரம்மச்சரியத்தை பத்தி இவங்க பேசுற திடீர்னு, ஒண்ணும் இல்லை, அங்க இருக்கிற பைபிளை கொண்டு வா அப்படிங்கிற. பைபிளை கொண்டு வந்து அதுல இருக்கிற பிரம்மச்சரியத்தை பத்தி செயின்ட் பால் என்ன சொல்லியிருக்காரோ அதை படி அப்படிங்கிற. அவன் எடுத்து படிக்கிறார். அந்த சரத்து படிச்ச உடனே சரி சரி வச்சுக்கோ அப்படிங்கிறார். 2வது நாள் வரார், 3வது நாள் வரார். அவர் மெதுவா வரும்பொழுது சந்நியாசம் எடுத்துக்க போறேன்ற அளவுக்கு அவர் மனோநிலையை இவர் அங்க கொண்டு வந்துட்டார். இந்த சரத் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த நித்திய சித்தர் கூட்டத்துல விவேகானந்தரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. ராமகிருஷ்ணபுரம் சார் சித்தி அடைஞ்சிடுறாரு. சித்தி அடைஞ்ச உடனேயே நரேந்திரன் இங்க இருந்து அமெரிக்க சிக்காகோ போய் போறாரு. பின்னாடியே கொஞ்ச நாள்ல சாரதானந்தருக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். அவர் நேரா போய் ரோமுக்கு போய் இறங்குறார். ரோமுக்கு போய் இறங்கி அங்க இருக்கிற சர்ச்சுக்குள்ள போறார். அது செயின்ட் பாலுடைய சர்ச்சு. அங்க போன உடனேயே தன்னுடைய புற உலகை மறந்து பெரிய டிரான்ஸ்ஃபர் போறார் சாரதானந்தர். அப்போ அவர் எழுதுறாரு, நான் போன ஜென்மத்தில் கிடையாது, எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி இயேசுவனுடைய சீடர்களா ஒருத்தனா நான் இருந்தேன். இப்ப எங்க சர்ச்சுக்குள்ள வந்ததே எனக்கு ஞாபகம் வந்தது. இத ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை முதல் முறையா போகும் பொழுது செயின்ட் பால் என்னென்ன எழுதினாரோ அதெல்லாம் படிக்க சொன்னார். என்னுடைய குருவனுடைய கிருபை கடாட்சத்தை நான் எப்படி சொல்றதுன்னு எழுதுறேன். குருவனுடைய கடாட்சம் என்னென்ன, ஒரு டைம்லெஸ் ஸ்டேட்ல அவங்க இருக்கிறதுனால டைமை என்ன பண்ண முடியும்னா புஸ்தகம் பரட்டுற மாதிரி இப்படி பரட்ட முடியும் அவங்களால. யோகிராம் சுரத்குமார் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பலமுறை சாந்தாம எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அவங்க இதுக்கு முன்னாடியே நம்மளாம் ஒன்னா இருந்திருக்கோம்னு சொல்லுவார் அடிக்கடி. ஒரு வாட்டி அம்மாவே போய் கேட்குறாங்க ஒரு விஷயம். சின்ன பாட்டில் வந்து ஒரு கடுகு மாதிரி உளுந்து குண்டுமணி, கரெக்ட், குண்டுமணி போட்டுட்டே இருக்க பகவான். அதை போட்டுட்டே இருக்கும் பொழுது அம்மா இவங்க கேட்கும் பொழுது, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ இது வரைக்கும் அவருடைய பக்தர்களா, அதை நான் போட்டுட்டே இருக்கேன் அப்படிங்கிற பகவான். அம்மா நினைக்கிறாங்க அந்த குண்டுமணியில நானும் ஒருத்தையாக இருந்திருக்கணும்னு நினைச்சு இந்த பகவான்கிட்ட கேட்டாங்க. இது போல என்னன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சம் அதே மாதிரி பண்ணுவாரு. பகவான் எப்படி அந்த நீங்க உள்ள போனீங்கன்னா சன்னதி ஸ்ட்ரீட் வீடுக்கு போகும், அங்க பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான உருவம்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதே மாதிரி உருவம் போடுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய இறுதி நாள் முன்னாடி கீழே வந்து விவேகானந்தர் நின்றுட்டு இருக்கார், பேசிட்டே இருக்கார். ஒரு பனை மரத்துக்கு கீழே விவேகானந்தர் நிற்கிறார். பனை மரத்துக்கு மேல பெரிய பாம்பு ஒன்று விவேகானந்தரை பார்த்தபடி இருக்கு. இவர் வேலை படுத்து இருக்கிறவர் நாளைக்கு இவருடைய சரீரத்தை விட போறேன்ற அவஸ்தையில் இருக்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சர் திடீர் கீழே இறங்கி வந்து விவேகானந்தர் அந்த இடத்தை விட்டு இழுத்து இப்படி போறார். மேலிருந்து அந்த பாம்பு கீழே விழுது. எப்படி இவருக்கு தெரிஞ்சது? அது மட்டும் இல்ல, மேல இழுத்தும் போறார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, கடைசியா தன்னுடைய கரங்களை எடுத்து விவேகானந்தர் தலைமையில வச்சுட்டு அழறார். அழுதுண்டே அவர் ஒரு விஷயம் சொல்றார், என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் உனக்கு எழுதி கொடுத்துட்டேன், என்கிட்ட இனிமேல் ஒன்றும் இல்லை, நான் பக்கீரி மாதிரி நிற்கிறேன், நீ தான் இனிமேல் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ பண்ணின உடனேயே ஒரு நோட்டு பேனாவை கொண்டு வர, நோட்டு பேனாவை கொண்டு வந்துட்டு ஒரு படம் ஒன்று போடுறார். ஒரு மயில் ஒன்று வரைஞ்சி அந்த மயில் கீழே நரேந்திரன் உலகிற்கு போதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. குருவினுடைய கிருபை. ஒரு குரு பின்னாடி நாளில் எழுதுறார் விவேகானந்தர், என்னுடைய குருநாதர் வந்து என் மேல இருக்கிற அன்புக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ஃபாரின்ல சிகாகோ உரையை முடிச்சுட்டு வரும்பொழுதுலாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பில்லியனர்ஸ் அந்த காலத்தில் இருக்கிறவங்கலாம் எஸ்டேட்டா எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி வரா. என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எழுதி சொல்ல ஒன்று வரா.
எல்லாத்துக்கும் முன்னாடி எதையுமே உதாசீனப்படுத்தும்படியாக உலகத்துல வேற ஒன்றும் முக்கியம் இல்லை, குரு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு யார் யாரெல்லாம் வந்தாலும் அவெல்லாம் விலக்கி என்னுடைய குருநாதன் முன்னாடியே செலுத்தி இருந்தேன். எதையும் பார்க்க வைக்கிற என் குருநாதன் அப்படின்னு எழுதுறாரு. இதுக்கும் அவர் விவேகானந்தர் சொல்றார், ஒரு இடத்துல உங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றார். அவரை பத்தி என்ன பண்றாரு, அவர் ஆரம்பிக்கிறார். காமார்புக்கூர் அப்படிங்கிற ஊர்ல ஒருத்தர் பிறந்து அப்படின்னு முழுக்க ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சரித்திரத்தை சொல்லி இப்பேற்பட்டவர்களுடைய அடங்காத சிஷ்யன் நான் சொல்லிட்டு அவரு கதையை சொல்ல சொன்ன, இவரு கதையை சொல்ல சொன்னா அவரு கதையை சொல்லி கொடுக்கிறார் விவேகானந்தர். என்ன, என் கதை ஒண்ணுமே இல்லப்பா, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே குரு கிருபையினால எனக்கு வந்ததே தவிர நான் வெறும் நத்திங் அப்படிங்கிறார். ஒரு இடத்துல சிகாகோ உரையினுடைய ஒரு நாள் முடிச்சுட்டு வராரு. முடிஞ்ச நைட்டு படுத்துட்டு இருக்காரு. படுத்துட்டு இருக்கும் பொழுது அவர் கவலை வருது விவேகானந்தருக்கு. நாளைக்கு என்ன பேச போறோம்னு தெரியல, அவர் என்ன பேச போறோம் கவலை ஆயிடுது. படுத்துட்டு இருக்கும் பொழுது பின்னாடி நிற்கிறாங்க, யாரோ ஒருத்தர் நின்றுண்டு அவர்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. மறுநாள் அதை போய் அவர் பேசுறாரு. பக்கத்தில் ஒரு ஃபாரினர் இருக்கா, மறுநாள் கூப்பிடுறான், என்ன ராத்திரி முழுக்க டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னா, இல்லையே அப்படிங்கிறாரு. சரி, யாரோ பேசிட்டே இருக்காங்களே, இது நீங்களும் ஊங்குட்டுற மாதிரியே இருக்குது. ஒண்ணும் இல்லை, என் குரு சூக்ஷ்மமா அடுத்த நாள் என்ன பேசணுமோன்னு எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, நான் அதை தான் அடுத்த நாள் பேசுறேன் அப்படின்னு. குரு இல்லை அப்படின்னு யாரும் நினைச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். குரு ஒரு பாடி ஃபார்ம்ல மட்டும் இல்லை. ரமண பகவான் அடிக்கடி சொல்லுவார், இந்த பாடி ஃபார்மை பார்த்து நீ ஏமாந்துறாதே அப்படின்பார். ஒரு முறை குருவுடைய ரமண பகவானுடைய சிஷ்யர்கள் கணேசன் அவெல்லாம் பார்க்க போறாரு. மொத்தம் 30 பேருக்கு ஏதோ கொல்லி போட்டிருக்காரு கணேசன் ரமண பகவானுடைய சிஷ்யர்களுக்கு. அப்ப போய் ஒரு பெரிய ஒரு ஆஸ்பான் நினைக்கிறேன், ஆஸ்பான் வேற யாரோ ஒருத்தர் ஃபாரினர், இன்னொருத்தர் முருகனாரெல்லாம் இருக்கும் பொழுது உடம்பு படாத அவஸ்தப்படுறது அவர்களுக்கு. கேன்சர் உடம்பு படுத்துட்டு இருக்கா. இவங்க போய் ரொம்ப வலிக்கிறதா அவங்களுக்கு. ஏதோ கணேசனை கேட்கும்போது, கணேசா இப்படி ஒரு கேள்வியை எனக்கு கேட்டுட்டியே, வாழ்க்கை முழுக்க நான் சரீரம் இல்லை, நான் ஆத்மா, நீ சரீரம் இல்லை, நீ ஆத்ம சொரூபமா இருக்கேன், அப்பேற்பட்ட ரமண பகவானுடைய சீடனா இருந்துட்டு இப்படி நான் அவஸ்தப்படும் போது இந்த கேள்வி கேட்காத, நான் இந்த சரீரம் கிடையாது, இந்த சரீரம் ஏதோ துடிக்கிறது, உள்ள ஆத்மவஸ்துவான ரமண பகவான் நான் ஒன்னா இருக்கும் அப்படின்னு. என்னங்க, ஒரு குரு உங்களை கீழே அப்படியே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, சும்மா ஏதோ வாழ்க்கை நடத்துறதுலாம் கிடையாது. குரு கிட்ட குரு என்ன பண்ணுவாங்க, அப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த ஊசியை போட்டு மயக்கம் போட்டு ஆபரேஷன் எடுத்து தூக்கிட்டு போறாங்க ஆஸ்பத்திரியில, அது போல அப்படி பேசிட்டே இருப்பா. நாம அவன் கையில கொடுப்பா, சட்டனத்தி குழந்தை மாதிரி தன்னுடைய இருப்பிடத்தில் வச்சுப்பா. அதனாலதான் சாதுவம் சொல்றாரு, அருணாச்சலம் அகமே நினைக்கும் பொழுது அகத்தை வேறு இருப்பாய் கிடையாது பாரு, ஒண்ணு எடுக்கல, அகத்தையே மொத்தமா கொடுத்துட்டு அவங்க பிச்சாண்டியா உட்கார்ந்துருக்கான் அப்படின்பாரு. பகவானுடைய பிச்சைக்காரன் சொல்றதுக்கு பின்னாடி என்னன்னா பிக்ஷாடனமூர்த்தி அவர். அந்த பிச்சைக்காரங்கிற பேர் உள்ள என்ன அர்த்தம் என்ன, எல்லாத்தையும் கொடுக்கறது. நீங்க நினைச்சிட்டு இருக்க நீங்க ஏதோ கொடுத்து வாங்கிக்கலாம் கிடையாது. அவர் எதை கேட்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணன் உங்ககிட்ட வெண்ணையை கேட்கறது கிட்ட அவன் வெண்ணெய் இல்லைன்றது கிடையாது. நம்ம கிட்ட சின்னதா ஒரு மூட்டை மாதிரி, இந்த காது குறும்பு மாதிரி ஒரு அகங்காரம் வச்சிருக்கோமா, அதை கேட்கிறான். அதுக்கு என்ன கேட்கிறான்னா, பக்தியோட இருந்து கேட்கிறான். உங்களுக்கு பக்தி பண்ண முடியுமான்னா, சின்னதா பண்ண ஒரு பக்தி, அல்ப பக்தியா இருந்தா கூட சாதாரணமா பண்ணேன் அப்படின்னு கேட்கிறான். ஆனா அவங்க கொடுக்கறது என்னன்னா, ஒரு கோல்டு மைன், ஒரு தங்கச்சோரத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட அருணாச்சலத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க உங்களால தாங்க முடியுமான்னா, உங்களால தாங்குற அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்திட்டு அதை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. பக்குவம் நீங்க ஆகிறது முக்கியம் இல்லை, குரு உங்களை பக்குவப்படுத்துவார். இந்த மார்கழி கிஷோர் நாயன் ஒரு வேதாந்தத்தில் உண்டு. அவங்க கொஞ்ச நேரம் நட கையில கூட்டிகிட்டே போவா, அப்புறம் கவ்வி தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படியே ஸ்பிரிச்சுவல் பாத்திர மெதுவா நம்ம போற மாதிரியே இருக்கும். அதான் நான் எங்கேயுமே சொல்லுவேன், எங்க ஐயா அப்பப்ப டெய்லி என்ன 3/4 நாள் சொல்லுவார், குரு திருடன் அப்படின்பாரு. என்னென்ன தெரியாத உள்ள வருவார் அப்படின்பாரு குரு. நமக்கு தெரியவே தெரியாது, நேற்று வரைக்கும் இவரை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்காரு. அந்த நேற்று வரைக்கும் உத்திரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். குரு திருட ரூபம்னு ஒரு வார்த்தை இருக்கு. குரு
அப்படிங்கிறது புத்தகம். என்ன யாருமே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன சார் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வரும்போது இப்படியே போவான், அந்த படத்தை வாங்கி வச்சுப்பான், உள்ள யோகிராஜ் ஒரு படமா இருக்கும், அதுலேருந்து ஏதோ ஒன்று படிப்பான், மெதுவாக அது உள்ள ரொட்டேட் ஆகும். ஒரு பெரிய சன்னியாசி இருந்தார், அவர் தன்னுடைய விஷயத்தை அப்படி சன்னியாசம் ஆகும்போது சொல்றாரு, ஒண்ணுமில்லை, நான் அப்படியே தெருவில் போயிட்டு இருந்தேன், சரி நம்ம வாழ்க்கையில வாழறதுக்கே தகுதி இல்லைன்னு நினைச்சு போயிட்டு இருந்தேன், தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போனேன் நான், திடீர்னு என் தலையில முத்துன்னு ஏதோ விழுந்தது, மேல இருந்து வீட்டுக்காரன் அவன் வீட்டில் ஒழிச்ச புஸ்தகத்தை ஏதோ தடுக்கி தவறி அவன் தலையில போட்டான், அந்த புஸ்தகத்தை எடுத்து படிச்ச விவேகானந்தருடைய ஞான யோகம், அப்படியே சன்னியாசம். எங்க இது நடக்குதுன்னே தெரியாது நமக்கு. ஐயாவுடைய நாவல் அடிக்கடி ஒரு வழி வருவார், எங்கு சொடுக்கு நேரத்தில் சுள்ளி உடைந்து நெருப்பு பற்றி கொண்டு தகதகத்தேறியும் நெருப்பு போல யோகிராம் சுரத்குமார் என்னில் சிறிய நாமாவாக வந்தார், பின்னர் அதுவே அதை பற்ற வைத்து என்னையும் அதுவாக்கியது. இதான் நடக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் அது மட்டும் கிடையாது. ஒரு குருவானவர் நீங்க எந்த பாதையில போகணும்னு அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரும்போது எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, அவர் வந்து தலையில அதெல்லாம் பண்ணல, நான் யாரை பார்க்கணும்னு நினைச்சேன், நான் வந்து பகவானை நேருக்கு நேராக பார்க்கணும், நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். அவர் கொஸ்டின் பண்றார் விவேகானந்தர் அவர் பார்த்து, நான் உன்னை எப்படி பார்க்கறோ நீ என்னை எப்படி பார்க்கறியோ அப்படி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு பதில் சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். தான் ஆன்சர் இந்த இடத்துல வருது. அப்ப எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். காட்டுறேன் அப்படின்னாரு. அப்ப என்ன பண்ணுங்க, உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே இந்த கிழவர் ஏறிச்சு நின்னார். அவர் விவேகானந்தர் வரி எழுதுறார், இந்த கிழவர் எந்திரிச்சு சிங்கம் மாதிரி நின்று தன்னுடைய வலது காதை எடுத்து அவர் மார்புல வைக்கிறார். மார்புல வச்சிட்ட உடனே அந்த வரிலாம் ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கும் பொழுது. இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு கண்ணாடி வீடு எப்படி உடஞ்சி செதறுமோ அது போல சரிஞ்சு விழறத பார்த்தேன். இதெல்லாம் வெறும் இமேஜ் அப்படிங்கிறது. ஒரு படம் ஓடிட்டு இருக்கு, அந்த படத்துல இருக்கிற சுவிட்சை ஒருத்தன் ஆஃப் பண்ணிட்டா எல்லாம் ஆஃப் ஆயிடுங்க, அது போல ஒரு நிமிஷம் எல்லாமே மறைஞ்சிட்டு அப்படிங்கிறது. மறைஞ்ச உடனே அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு லைட் இருக்கு, அந்த லைட்டினுடைய ஆரம்பமும் தெரியல முடிவும் தெரியல, ஆனா அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம், அப்பேற்பட்ட ஆனந்தம் இருக்குது. அதை நான் தரிசனம் பண்ண. திரும்பவும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூப்பிடுறார், வந்து கொஞ்ச நாள் இந்த சாவியை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுக்கிறார். பின்னாடி நாள்ல அவர் என்ன பேசினாருன்னு ஒரு வரி வருது. விவேகானந்தர் டிரான்ஸ்ஃபரை அந்த ஸ்டேட்டுக்கு போகும் பொழுது விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்றாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு துளசி எடுத்து கொடுக்குறாங்க. விவேகானந்தர் துளசியை வாங்கி சாப்பிட்டு தூத்து துப்பிடுறார். என்ன இவர் துப்புறார் அப்படின்னு பார்த்து வில்வத்தை எடுத்து கொடுக்குறார். வில்வத்தை நல்லா மென்னு முழுகிறார் விவேகானந்தர். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், அவர் பார்த்து, ஓஹோ நீ சிவாம்சமா அப்படின்னு கேட்கிறார். என்ன அர்த்தம்னா, நீங்க எந்த பாதையில ஸ்பிரிச்சுவல் எந்த பாத்துல நீங்க பயணப்படுறதையும் ஒரு குரு கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க நேரா இந்த வழிக்கு வர ஒரு குரு கிட்ட போன உடனே என்ன பண்ணுவோம்னா, இனிமேல் கொஞ்சம் பூஜை பண்ணணும்னு ஆசை வரும். அந்த பூஜையில நீங்க என்ன மந்திரம் சொல்லணும்னு ஆசை வரும் இல்லையா? ஐயா அடிக்கடி என்ன சொல்வார், நான் இப்படியே கொஞ்சம் பகவானுடைய படிச்சுட்டே இருந்தேன்டா, திடீர்னு எனக்குள்ள எண்ணம் தெரியல, ஒரு பெண்களை பத்தி நான் அதிகமா நாவல் எழுதினா என்னன்னு தெரியல, என்ன ஸ்ரீவித்யா உபாசகனா மாத்தினார் அப்படின்னா. ஐயாவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, அவர் யாரை பத்தி பெண்களை பற்றிய நாவல் போராடும் பெண்மணிகள் இருந்து எவ்வளவு எழுதிட்டே இருந்திருப்பார். அப்படி எழுதினவருக்கு பின்னாடி பாராத்புர சுந்தரி மந்திரமும் மகாகணபதியும் உபதேசமாகுது. பாராகில உபதேசமாகி ஸ்ரீவித்யா உபாசகரா மாறிட்டார். நம்ம எப்பயுமே ஐயா வந்து ஸ்ரீவித்யா உபாசகர் சொல்லிப்பார், நான் சாக்தன் அப்படிப்பாரு அடிக்கடி. என்ன விஷயம், ஒரு குரு சாதாரணமா தான் அந்த பாதையில குரு தன் மட்டும் இல்லாத சிஷ்யனையும் அந்த பாதையில செலுத்துவார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அடுத்து சிதானந்தர் ஒரு மகான் இருந்தார். சிதானந்தர் ஐயா என்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் அந்த புக்கு படிக்கிறேன்னு சொல்லும் பொழுதே என்ன பண்ணாரு, யார் புக்கு, சார் சுப்பிரமணியர் புக்கு தான் படிச்சுட்டு இருக்கே அப்படின்னார். சிதானந்தர் ஸ்ரீவித்யா உபாசனையில முக்கியமானவர். அவர் என்ன பண்றாருன்னா, இது ஏன் இதை சொல்றேன்னா,
இந்த சிதானந்தர், இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்க எல்லாருமே திருவண்ணாமலையினுடைய தொடர்புடையவர் சிதானந்தர். இவர் நேரா சிதானந்தர் என்ன பண்றாருன்னா திருவண்ணாமலைக்கு போறாரு. இவருக்கு யார் உபதேசம் பண்ணணும்னா சேஷாத்ரி சுவாமிகளுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக போறாரு. சாதாரண சேஷாத்ரி சுவாமிகளை பார்க்கறது அபூர்வம். எங்கேயாவது இருப்பார், ஒண்ணு மயானத்தில் இருப்பார், என்ன ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருப்பார், எங்க இருப்பார்னு யாருக்குமே தெரியாது. ரமண பகவான பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரமண பகவான் மௌனத்தில் இருப்பார். இவர் ஸ்ரீவித்யா உபாசகரா இருக்கிறதுனால நேரா சிதானந்தர் வெயிட் பண்ணி காலையில சேஷாத்ரி சுவாமிகள் எங்க வருவார் அப்படின்னு அதை பார்க்க போகும் பொழுது கம்பத்தடிகளை இன்னைக்கு இருக்கு முருகனுடைய சந்நிதியில சேஷா சுவாமிகள் உட்கார்ந்து இருக்கார். சிதானந்தர் போய் நமஸ்காரம் பண்றார். என்னவா, உங்ககிட்ட இருந்து சோடசராட்சரி மந்திரம் உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னு, மகாசோடசி மந்திரத்தை மூல மந்திர உபதேசமா வாங்கிக்கணும் அப்படின்னு போய் நமஸ்காரம் பண்ணி திரும்ப சேஷாத்ரி சுவாமியை பார்க்கும் பொழுது சாட்சாத் உண்ணாமலை அம்மன் பார்வதி தேவியா ஒருத்தி காட்சி தரார். இவர் இது மட்டும் பண்ணல, இதை உபதேசம் பண்ணிட்டு ரமண பகவான் அனுப்பி ரமண பகவானையும் போய் பார்க்க வைக்கிறார். ஏன் இவருக்கு இந்த மாதிரி காட்சி தந்தார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு மூலம் இருக்குன்னா, ரமண பகவான ஃபர்ஸ்ட் அந்த 16 வயசு பையனா பாதாளிங்கத்திலிருந்து வரும் பொழுது வெங்கடாச்சல முதலியார் ஒருத்தர் இருந்தாங்க. அவர் தான் முதல்ல இவர் ஆக்ஷன் போறார். உள்ள வயிறை இருக்கு, பத்திரமா பார்த்துக்கணும். என்னென்ன இந்த உலகம் முழுக்க ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாது முதலியார், வா உள்ள போவோம் அப்படிங்கிறார். யாரையும் ஒன்றும் பண்ணாதீங்க. இந்த பசங்கள்லாம் கல் எடுத்து அடிச்சுட்டு இருந்தாங்க. ரமண பகவான் பாலாலிங்கத்தில் இருக்கும்பொழுது கல்லு நிறைய குட்டி பசங்களாக இருந்துட்டே இருந்தாங்க. எல்லாரும் துரத்தி விட்டுட்டு இவர் போய் ரமண பகவானுடைய அந்த காலை எடுக்கிறாராம். மண்ணு புத்து கட்டிட்டு இருக்கு. எடுத்து மெதுவா தொடச்சி அப்படி மெதுவா தூக்கிட்டு அந்த ரமண பகவான் தூக்கிட்டு வந்து உடனே ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு, என் புள்ள இது அப்படிங்க. என்ன அர்த்தம்னா, மாத்ருபாவத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் தன்னை பராசக்தியா தன்னுடைய உபாசனையில் இருந்ததுனால சாட்சாத் தான் பராசக்தியாகவும் ரமண பகவான் என் குழந்தை இது அப்படின்னார். ஃபர்ஸ்ட் வெங்கடாச்சல முதலியார் பின்னாடி எழுதுறாரு. அவர் என்ன ஒரு பாவம் பாருங்க. அதனாலேயே ரமண பகவானுக்கு ரொம்ப நாளா என்ன ஒரு பேர் இருந்ததுன்னா சின்ன சேஷாத்திரின்னு ஒரு பேர் உண்டு. யாராவது ரொம்ப ஆரம்ப நாள்ல ரமண பகவான் பேர்லாம் பின்னாடி காவியண்டர் வைக்கிறவங்க தான் அவர் பேர் வருது. என்ன வைக்கிறாங்க, சின்ன சேஷாத்திரியை போய் பார்க்குறீங்களா அப்படின்பார். அவர் மொத்தம் அருணாச்சலத்துல பகவான் சொல்லியிருக்காரு. பகவானே நேரடியா சொன்னது, அருணாச்சலத்துல மொத்தம் 3 லிங்கம் இருக்குடா அப்படின்னாரு. முதல்ல எந்த லிங்கம், அருணாச்சலங்கிற லிங்கம். 2வது லிங்கம் சேஷாத்ரி பிரம்மம், பகவான் அப்படிதான் சொல்லுவார். 3வது தான் ரமண பகவான் அப்படின்னார். என்ன ஒரு குரு, என்னென்ன இவர் குருன்னு அவர் காட்டுறார், அவர் குருன்னு இவர் காட்டுறார். நமக்கு எப்படிதான் தெரியும்? நமக்கு சாட்சாத் காஞ்சிபுரத்தில் இருந்த மகா பெரியவர் சொல்லிதான் நிறைய பேர் யோகிராம் சுரத்குமார் மகானே போனார். பின்னாடி நாள் அந்த விஷயங்கள் நடக்கிறது. நிறைய பேர் மகா பெரியவர் சொல்லும்போது ராகணபதி கிட்ட பேசும் பொழுது டே காது டே காமிச்சார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு கேட்கிறார். கணபதி சச்சியானந்தரை சொல்றீங்களா? இல்லை இல்லை அப்படிங்கிறார். இப்படி இப்படின்னு காட்டுறார். யாரு சொல்றீங்கன்னா இப்படி இப்படிங்கிறார். யாரு? விசிறிமட்ட சுவாமி சொல்றீங்களா? அப்படி இப்ப எப்படி இருக்கார் அவர் அப்படிங்கிறார். அவர் கேட்கும் பொழுது ஆமா யோகிராம் சுரத்குமார் அவர் சுரத்தும் போட்டுக்கிறாரா இல்ல சூரத்தும் போட்டுக்கிறாரா அப்படின்னு தெளிவா கேட்கிறார். என்ன சுரத்துன்னா சூரத்துன்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். சூரத் அப்படின்னா சூரத் இலை இருக்கிற அந்த அந்த சுரம் சௌரங்கிறது சூரியனுடைய வழிபாடு. சௌரத்திலிருந்து வந்தவர் சூரியனுடைய அம்சமா வந்தது ராமர். அந்த ராமர் இருக்கக்கூடிய அந்த நாசிக் அந்த அந்த முழு பிளேஸ் சூரத் அப்படின்னு பேரு. அதுல வந்தவர் இவர் சுரத். அதனால இவர் ராமருடைய அவதாரத்தை ஒட்டி சூரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகானா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவர் அவர்கிட்ட சொல்றார். சில நாள்ல என்ன பண்ணுவாருன்னா, சில பேரை நீங்க அங்க போய் அவரை பார்த்துட்டு வாங்குவோம் அப்படின்பாரு. காஞ்சி மகா பெரியவர் கீழம்பி அப்படிங்கிற ஊருக்கு அப்படி வர எப்பயுமே யோகிராம் சுரத்குமார் என்ன பண்ணுவாருன்னா,
பெரியவா கொஞ்ச நாள் அவர் என்ன பண்ணினார்னா, திருவண்ணாமலைக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி மகா பெரியவா எங்கெங்கெல்லாம் கேம்ப் போறாரோ அங்கெல்லாம் போயிட்டு இருந்தார். கீழக்கில போன உடனே ஒரு பெரிய யானை இருந்தது. அந்த யானைக்கு சாப்பிட்றதுக்கு மகாபெரிவர் ஒரு வாழைக்கார சர்வசாதாரணமா வலதுகையில தூக்கி அப்படி கொடுத்தாரு. இவர் சொல்றாரு பின்னாடினால, திஸ் பிக்கஸ்ட் ஷாக் அப்படிங்கிற, ஜஸ்ட் பரமாச்சார் லிஃப்ட் தட் பனானா அண்ட் கிவ் இட் அப்படிங்கிற. அந்த எலிபேண்ட் அப்படியே வாங்கிட்டு கிட்டக்கு அதை பார்த்தேன். என்ன ஒரு பார்வை அப்படி பரமாச்சாரியர் பார்த்தேன். கிட்ட போய் நமஸ்காரம் பண்ண, அந்த ஃபீட்டை நான் தொட்ட உடனேயே எனக்கு சமாதி அவஸ்தை வந்தது அப்படின்னு. பகவான் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கணும். பகவான் தான் ஞானியாக இல்லாமல் ஒரு ஞானியன் கிட்ட எப்படி நடந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. எப்பயுமே ரொம்ப நாளா வந்து பாலகுமாரன் சாரையும் அம்மா எல்லாரும் நீங்க காஞ்சிபுரம் போயிட்டு தான் திருவண்ணாமலை வரணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு காஞ்சிபுரம் போய் ரொம்ப நாள் வந்தது. என்ன இவரே பகவானை போய் பரமாச்சாரியார் வேண்டிதான் இவருக்கு அப்புறம் இவர் சொல்லுவார் அடிக்கடி, ஐயா பரமாச்சாரியார் ஒரு பழம், அந்த கதை எல்லாருக்கும் தெரியும், ஒரு பழத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம யோகிராம் சுகுமார் மீட் பண்ண அப்படின்னு. யோகிராம் சுகுமார் வந்து ஒரு ஞானியை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஒரு ஞானியினுடைய வார்த்தை எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. பார்த்தசாரதி அப்படிங்கிற ஒருத்தர், எல்லாரும் அவர் சரித்திரம் எழுதிப்பார், அமரகாவியம் எழுதின பார்த்தசாரதி ஒரு லைஃப்ல ஒரு கட்டத்துல தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போறாரு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போய் விஷத்தை எடுத்து சாப்பிட்டார். இவர் நடத்தி இவர் ஒரு 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 ரூம்ல, லாட்ஜ் ரூம்ல இருக்கார். என்னாலும் பரவாயில்ல, யோகி பேச்சை மீறி போயிடும் அப்படின்னு போயினார். வீட்டில் அவருக்கு ஏதோ ப்ராப்ளம், தொழில் நஷ்டம், ஒய்ஃபோட பிரச்சனை எல்லாம் எழுதியிருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா வந்தார். பகவான் அவர் பார்த்து ஒரு பூங்காரம் கொடுக்குறாரு. அவர் பார்த்து, நீ இறக்குறதுங்கிறது என் கையில இருக்கு, நீ எவ்வளவு விஷயம் வேணா முடிச்சுக்க அப்படிங்கிறார். ஒன்றும் முடியல அவரால். அதுக்கப்புறம் சொல்றாரு, கொஞ்சம் அமைதியே இருப்பா, நீ பண்ண வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கு அப்படின்ட்டு இவர் கிட்டக்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் புக்கை கொடுக்குறாரு, ஜெய கிருஷ்ணமூர்த்தி புக்கை கொடுக்குறாரு, ரெண்டாவது ராமதீர்த்தர் புத்தகத்தை கொடுக்குறாரு. எப்ப வந்தாலும் நான் சொல்லும்படியா பண்ணு, டிசம்பர் மாசத்துல ஜெய கிருஷ்ணமூர்த்தி இங்க இருக்கிற வசந்த விஹாருக்கு வருவார், அவரை நீ போய் பாரு அப்படிங்கிறார். பார்த்தசாரதி என்ன பண்றாருன்னா நேரா அவர் போய் பார்க்கிறார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி இவர் பார்க்க இவர் சொல்லி அனுப்புறாரு. இவர் ஆக்சுவலா இவர் போய் நின்ன உடனேயே எல்லாரும் பேசி முடிச்சுட்டு பொதுவாக ஜெய கிருஷ்ணமூர்த்தி அப்படியே டாக்லாம் முடிச்சுட்டு மேலே போயிடுவார். அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்றாரு, மரத்து பின்னாடி ஒரு சாயங்கால வேலை நின்று இவர் எந்த ரூம்ல போறவங்க பார்த்துட்டே இருக்கும்பொழுது ஜெய கிருஷ்ணமூர்த்தி இறங்கி வர்றார். இறங்கி வந்து என்ன விஷயம், எதுக்காக வெயிட் பண்ண, நான் உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னாரு. கிட்டவா அப்படின்னாரு. கிட்ட வந்த உடனே கை கொடுப்பாரு நினைச்சிருந்தா ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவரை அணைச்சிட்டார். இவர் முடிச்சுட்டு அங்கிருந்து யோகிராம் சுகுமார் பண்ணும் பொழுது யோகிராம் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வசந்த விஹார்ல என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு. இவர் எல்லாரும் இருக்கிறதுனால கூச்சப்பட்டாருன்னு தெரியல, யாராவது ஜெய கிருஷ்ணமூர்த்தியை தொட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பிச்சைக்காரன் தொட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. வேற யார் தொட்டிருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. பார்த்தசாரி நீ தொட்டிருக்கியா அப்படின்னு கேட்டார். அந்த இல்ல, தொட மட்டும் இல்ல, அவர் என்ன வந்து அணைச்சிட்டார் அப்படிங்கிறாரு. என்ன நீங்க என்ன பண்ணணும், யாரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஜனார்தனன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்ன பண்றாருன்னா யூ ஆர் த வேர்ல்ட கொடுக்குறாரு. ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட யூ ஆர் த வேர்ல்ட கொடுத்துட்டு படி அப்படிங்கிறார். அந்த புக்கை அவர் படிச்சுட்டே இருக்கார். அப்ப அவர்கிட்ட சொல்றாரு, என்னுடைய தந்தை எத்தனையோ ஆதிசங்கரர் முதல் கிருஷ்ணாஜி வரையிலும் எல்லா உபதேசங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பிச்சைக்காரனுக்கும் ஒரு வேலை இருக்கிறது, உபதேசம் கொடுப்பது அல்ல, இந்த நாமத்தை உங்களுக்கு கொடுப்பது. அதனால இப்பொழுது ஜனார்தனன் யூ ஆர் த வேர்ல்ட் இந்த புத்தகத்தை படிப்பார் அப்படிங்கிறார். ஏனெனில் அதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என்னுடைய தந்தை வழியே ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்னவை அப்படிங்கிறார். ஒரு இடத்துல ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் எனது தந்தையும் ஒன்று அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு படி அப்படின்றார். இவர் படிச்சுட்டே இருக்கும்போது பகவான் என்ன பண்றாருன்னா தூங்க ஆரம்பிச்சார். கரெக்டா என்ன பண்ணாருன்னா ஒரு 3 மணி நேரம் அப்படியே 1 மணி நேரம் படிச்சுட்டு தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு 1/4 மணி நேரம் படிக்காம இருந்தார். விழுக்குன்னு பகவான் எந்திரிச்சு நான் கேட்கும்போது அந்த இடத்துல நீ விட்டுட்ட, 1/4 மணி நேரம் நீ படிக்காம இருக்க, நான் தூங்கணும், திரும்பி படிக்கிறீங்க. திரும்பி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சார். திரும்ப திரும்ப திரும்ப
திரும்ப அந்த புஸ்தகத்தை படிக்க வச்சுட்டே இருந்தார். என்ன, உங்களுக்கு யாருடைய உபதேசம் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் ஒரு ஞானி தான் முடிவு பண்ணுவார். நீங்க எந்த உபாசனையில போய் இறங்கணும் ஒரு ஞானி முடிவு பண்ணுவார். நீங்க எந்த ஆன்மீக பாதையில் நடக்கிறதும் அவர் தான் உங்களுக்கு முடிவு பண்ணுவார். ஒண்ணுமே இல்லை சார். இங்க இருக்கிற பாபா கோயில் ஒண்ணு இருக்கு இல்லையா, குருவினுடைய மகிமை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற பாபா கோயில் கட்டினவர் வந்து நரசிம்ம சுவாமின்னு ஒருத்தர். இந்த பாபா கோயிலுக்கு பின்னாடி அவருடைய சமாதி வச்சிருப்பார். இந்த நரசிம்ம சுவாமி தான் ஃபர்ஸ்ட் ரமண பகவானுடைய செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு இங்கிலீஷ் புக் எழுதினார். இந்த பகவானே ஒருத்தர் சொல்றார், என்னை பத்தி யாரும் புக்கே எழுதல, நரசிம்ம சுவாமி தான் வந்து முதல் முறையா இங்கிலீஷ்ல என்னுடைய சரித்திரத்தை எழுதினார் அப்படிங்கிற. தமிழ்ல இருக்க அந்த புத்தகம் கூட இங்கிலீஷ்ல எழுதினார். அப்போ சொல்றார், நரசிம்ம சுவாமி கூப்பிட்டு, நீ நார்த் இந்தியாவுக்கு போயிருக்கியோ அப்படின்னு கேட்கிறார். இல்லை போனதில்லை அப்படிங்கிறார். அப்படியே பேசிட்டே வரும்பொழுது அங்க ஷீரடி பக்கத்துல பாபான்னு ஒரு ஞானி இருந்தார். அப்ப அவர் ஆக்சுவலா மறைஞ்சிட்டாரா இல்லைன்னு தெரியல, சரியா தெரியல. ஆனா கான்வர்சேஷன் மட்டும் இருக்கு. அவரை நீ தரிசனம் பண்ணிட்டு அப்படின்ட்டார். இவர் என்ன பண்றாருன்னு தெரியாது, இவருக்கு யாருன்னே தெரியாது. இங்க இருந்து பிவி நரசிம்ம சுவாமி என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து ஷீரடிக்கு போய் அதுக்கப்புறம் அவர் வந்து சமாதி ஆகிறார். சமாதி ஆன அப்புறம் அவர் தரிசனம் பண்ணினவர் பின்னாடி நாள்ல இப்பேற்பட்ட மயிலாப்பூர்ல ஃபர்ஸ்ட் கோவில் கட்டுறார். மயிலாப்பூர்ல கோவில் கட்டுறதுக்கான அடித்தளம் எங்க யார் போட்டதுன்னா ரமண பகவான் போட்டது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, பிவி நரசிம்ம சுவாமி கூட காவிய கண்ட கணபதி முனிவர் ரமண பகவான் இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் மலை மேல போய் ரமண பகவானை தரிசனம் பண்ணிட்டு பகவான் உத்தரவு கேட்கிறாங்க. ரமண சமிதி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒண்ணு. பகவான் மௌனமாவே இருக்கார். உடனே என்ன பண்றாருன்னா, மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது சேஷாத்ரி சுவாமிகள் கீழே வந்து, நீங்க ரமண சமிதின்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்க இடம்னா அது இனிமேல் நீங்க தொடங்குவேன், என்னுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி நாள்ல பிவி நரசிம்ம சுவாமி இந்த சாய்பாபா கோயில் கட்டக்கூடிய ஒரு ஆசையை வெளிப்படுத்துறதுக்காக சேஷாத்ரி பிரம்மத்துக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் நினைக்கும் பொழுது காவிய கண்டத்தை போறார். நான் ஏதோ கிட்டக்கு போனாலே என்ன சீறி சீறி விழறார், பயமா இருக்கு, அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க நான் ஒரு பெரிய காரியம் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஒன்றும் பண்ணாத, நீ ராமநாமத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டே வா, அது சொல்லி ஒரு கட்டத்துல முடிச்ச உடனேயே அந்த நாமமே உங்க சேஷாத்ரி பிரம்மத்துக்கிட்ட கொண்டு போகும் அப்படிங்கிற. பிவி நரசிம்ம சுவாமி ஒன்றும் பண்ணல, ராமநாமத்தை சதா சர்வகாலம் சொல்லிட்டே இருக்கார். சொன்ன உடனே திடீர்னு என்ன பண்றாருன்னா, இவர் திருமுனையில் வரும் பொழுது சேஷாத்ரி சுவாமி எதிர வந்து நிற்கிறார். உனக்கு ஆசீர்வாதம் தானே வேணும், நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குரு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். யோகிராம் சுரத்குமார் உங்ககிட்ட என்ன சொன்னார், அவருடைய மையமான உபதேசத்தை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த சென்டரை பார்த்து நீங்க போயிட்டே இருக்கும். என்ன யோகிராம் சுரத்குமாருடைய உபதேசம் என்ன? யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற நாமஸ்மரணை. இந்த நாமஸ்மரனுடைய ரூட் எங்க இருக்கு பாருங்க. பப்பா ராமதாஸ் கிட்ட இருக்கு. பப்பா ராமதாஸுடைய ரூட் எங்க இருக்குன்னு பாருங்க. அது எங்க போகிறதுன்னா, பத்ராஜலம் ராமதாஸ் அந்த கிட்டத்தட்ட அந்த எந்த இதெல்லாம் நாமஸ்மரணையிலே இருந்தாலோ அங்க போய் நிக்கிற துக்காராம் அது வரைக்கும் போகிறது. இப்போ இந்த நாமஸ்மரணைய நாம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத யோகிராம் சுரத்குமார் நம்மளுக்குள்ள செலுத்துறாரு. இப்ப இந்த மந்திர சாஸ்திரத்தை கொண்டு வந்து உங்க கையில கொடுக்குறாரு. இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் என்ன பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி ஐயா வந்து என்கிட்ட ரொம்ப டெப்தா பேசக்கூடிய விஷயம் ஒண்ணு என்கிட்ட, அதை வந்து தனியா கூப்பிட்டு ஒரு மாடியில் ஒரு நாள் சொன்னார். பின்னாடி நாள் நான் ஜெயகிருஷ்ணமூர்த்தி கிட்ட போகும்போது, இது ஏன்டா இவ்வளவு தூரம் பேசினார் ஆச்சரியமா இருக்குது. இந்த நாமம் என்ன தெரியுமாடா பண்ணது, இந்த நாமத்தை நீ உள்ளுக்குள்ள போட்டு கொடைய கொடைய என்ன பண்ணா, இந்த இட்லிக்கு மாவுக்கு அரைச்சிட்டு இருப்பால குழவையில, இப்படி அரைச்சிட்டே இருக்க, அப்படி அரைச்சிட்டே இருக்கும் பொழுது
சைடில் ஒன்று உன் லைஃப்பை தள்ளிண்டே இருக்கிற மாதிரி இந்த நாமம் அப்படிங்கிற. ஸ்பிரிச்சுவல்ல நீ ஆழமா போகணும், நீ முடிவு ஒன்று பண்ற, பிரதிஜை பண்ற, பகவானை நீ பார்க்கணும்னு உனக்குள்ள ஒரு ஆசை வந்துட்டு விளைவு வருது. ஐயா சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்கு ஆத்மானா என்னன்னு உன் காதல் ஒரு சப்தம் விழுந்தது இல்லை. இந்த ஆத்மாவா நான் தெரிஞ்சுக்கணும். பலவிதமான ஞானிகளுடைய சரித்திரம் படிச்சு இந்த புக்கெல்லாம் படிக்கும் போது நமக்கு அந்த நிலை வருமா நீ ஆசைப்படுற இல்ல. அப்ப அந்த ஆசைங்கிறது என்னடாங்க, இந்த ஆட்டுக்கள் இப்படியே சுத்திட்டு இருக்கிறது. இப்ப இந்த நாமாங்கிறது என்னன்னா, உன் மனசு வெளியில போகாம இருக்கிறது ஒரு வேலி அப்படின்னு என்கிட்ட சொன்ன வார்த்தை. இது என்னங்கய்யா பண்ணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இது இப்படி பண்ணும் பொழுது இந்த ஒரு கை என்ன பண்ணுன்னா இந்த குழவி அரைச்சுட்டே இருக்கும், இன்னொரு கை என்ன பண்ணுன்னா அந்த மாவு வெளியில தெளிச்சு வெளியில ஓடாதபடிக்கு தள்ளிட்டே இருக்கும். இந்த வெளியில ஓடாத மனசை திரிச்சு ஓடாத அளவுக்கு உள்ளுக்குள்ள உன்னை தள்ளிட்டே இருக்கிறதாண்டா நாம அப்படிங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. அப்புறம் அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு நாமாங்கிறது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது என்கிட்ட நான் யாருடைய ஆத்ம விசாரத்தையும் இந்த நாமஸ்மரணையும் லிங்க் பண்ணி பேசினார். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. என்னைக்கு பேசினாருன்னா, அவர் இறக்கிறதுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பேசினார். ஒரு நைட்டு 12:30 மணி வரைக்கும் சனசுஜாத்தியம் என்னென்னலாம் பேசினார். அதை அவர் சொன்னார். அவர் நான் நீ ஆத்ம விசாரம் பண்ணும்பொழுது ரமண பகவான் படிக்கிறதில்ல, ஆத்ம விசாரம் நீ இப்பெல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறதில்ல, அதெல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப பேசணும். நான் அதெல்லாம் இந்த நான் அப்படிங்கிறது நீ எப்படா பிடிப்ப அப்படின்னு கேட்டார். ஒரு வாட்டி பேசிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஐயா எப்பொழுதுமே யாராவது கெஸ்ட் பார்க்க வரும்போது அவர்கிட்ட வந்து பேசுவார். நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டோம்னா கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு நிறைய சொல்லுவார். ஒருத்தர் கேட்கிறாரு, நான் படிக்கிறேன், நான் யார் விசாரம் புரியல ரமண பகவான். இவர் சொல்றாரு பதில், அவருக்கு ஒண்ணுமில்லை, நீ இருந்து நட அப்படின்னாரு. நடப்பா அப்படின்னாரு. நடந்து காமிச்சாங்க. இப்ப நீ என்ன பண்ண? நான் நடந்தேன் அப்படின்னாரு. அந்த நான்கிறத தூக்கு அப்படின்னாரு. வெறுமனே நடடா அப்படின்னாரு. நீ நடக்கிறேன்னு உனக்குள்ள ஒரு எண்ணம் வச்சுட்டு நீ நடக்கிறேன் செய்யறேன்னு சொல்றல, இந்த ஆத்ம விசாரம் பண்ற போது என்னென்ன, நீ நடப்ப, ஆனா நான் நடக்கிறேங்கிற எண்ணம் இருக்காது அப்படின்னாரு. சிம்பிளா புரிச்சுக்கோங்க. ஐயா வந்து என்ன பண்ணுவார்னா, ஏன் எல்லாரும் இவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படின்னா, பெரிய வேதாந்த விஷயங்கள் என்ன பண்ணுவார்னா நல்ல ஜூஸ் கலக்கி கொடுக்குற மாதிரி நாவல கொடுத்துருவாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் யார் விசாரத்தை அப்படி உள்ள ஒருத்தன் நடக்கும் பொழுது, நான் நடக்கிறேன்னு எண்ணத்தோடு நடக்கிறான், நான் நடக்கும்போது ஒருத்த செய்யறேன், ஆனா அந்த இடத்துல நான் நடக்கிறேன்னு ஒரு சிந்தனை இல்லாம இருந்தா அவன் என்ன ஆவான்? அதான் ஐயோட கேள்வி. அப்ப என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டார். அப்ப என்ன இருக்கா? அந்த நான்கிறதே இங்க இல்லடா. அப்ப அந்த வஸ்து தான்டா இருக்கு, அந்த வஸ்து தான் நீ அப்படிங்க. ஐயா கிட்ட ஒரு விஷயம் அடிக்கடி அவர் சொல்றதுதான் நான் எல்லா மேடையிலும் சொல்லிட்டு இருக்கேன், எழுதுறதா நான் எழுதுவேன். இந்த விஷயங்கள்லாம் நீ கேட்டுட்டே இருக்கணும் அப்படிப்பாரு. பின்னாடி நாள ஜேகே படிக்கும்போது ஏன் லிசனிங் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுத்தாருன்னு தெரியும். அவர் அப்ப சொன்னாரு, இந்த நாம ஸ்மரணம் என்ன பண்ணணும்னு சொன்னார். இந்த நான் யார் விசாரம் உன்னால பண்ண முடியல. இப்ப யோகிராம் சுரத்குமார் இந்த நாமாவை என்ன பண்ண உள்ள சொல்லிட்டே அப்படின்னா, உன்னுடைய மூச்சினுடைய அளவு மாறும் அப்படிம்பார். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயான்றது எந்த ஒரு மூச்சினுடைய லென்த் என்ன அளவுல இருக்கோ அந்த அளவுக்கு மூச்சு போயிட்டு வரும். யோகிராம் சுரத்குமார் எப்படி இருக்காரோ அதே அவர் எந்த மூச்சு கதியில இருந்தாரோ அந்த பிராணம் நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை ரொம்ப டெப்தா பேசினார் ஐயா. ஐயா அடிக்கடி மூச்சினுடைய அளவை எப்படி சொல்லுவாருன்னா, யானையினுடைய தும்பிக்கை அளவு வச்சு சொல்லுவார். யானையினுடைய தும்பிக்கை தான் பிராணாயாமம் அப்படிப்பார். ஏன்னா தும்பிக்கையில தான் பலம் அதிகம். ஏன்னா எந்த இடத்துல பிராணசக்தி முழுக்க ஒருத்தருக்கு குவிக்க முடியாதோ அந்த இடத்துல அவன் பலமா இருப்பான். புத்தியில ஒருத்தருக்கு பிராணம் அதிகமா இருந்ததுன்னா பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. கையில இருந்ததுன்னா பலம் அங்க வேலை செய்யும் அவனுக்கு. அது போல ஒருவருடைய பிராணன் அவனுக்கு யானை மாதிரி இருக்கணும் அப்படிம்பாரு. அதனால்தான் பிள்ளையார் வழிபாடு எடுத்த உடனேயே வந்து பிராணாயாமத்தை சொல்லி ஓங்கிறது எதுக்கு முதல் மூர்த்தியா வச்சிருக்கா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்கு. படிக்கலாம் அதெல்லாம்.
யானை என்ன பண்ணா உன்னுடைய மூச்சு அவ்வளோ லென்த்துக்கு போற மாதிரி உன்னுடைய மூச்சு இங்கேயே நிக்கிறது அப்படிப்பாரு. யோகிராம் சுரத்குமார் அப்படின்ற நீ சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே அந்த நாமத்தினுடைய உள்ள இருக்கிற அந்த பிராணன், ஐயாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. அந்த பிராணன் வந்து உன்னுடைய பிராணனுடைய அளவு கம்மியா இருக்கும், அந்த பிராணன் அது நீட்டி விடும். ஒரு பிள்ளையாருடைய அனுகிரகம் மாதிரி அந்த தும்பிக்கை அளவுக்கு அந்த பிராணம் போகும். அந்த பிராணம் முக்கிய பிராணம் அது உங்ககிட்ட செயல்படும் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் யோகிராம் சுரத்குமாருடைய நாமாவை நீங்கள் கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாடியில பிராணம் சரியாகும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சும்மா கொடுத்து இல்லை பகவான் அந்த நாமாவை, அதை சொல்றதுக்கு தான் பகவான் ஒரு டூலா ஐயாவை யூஸ் பண்ணார். இந்த நாமா எங்க வரைக்கும் போகும்னு சொன்னாருன்னா அது பல கிலோமீட்டர் வந்து அந்த பிராணம் போகும் அப்படின்னாரு ஐயா. அந்த யானையினுடைய தும்பிக்கை எவ்வளவு நீளமோ அவ்வளவு நீளம் உன்னுடைய பிராணனை அந்த யோகிராம் சுரத்குமார் அந்த நாமத்துக்குள்ள இருக்கிற அந்த சக்தி இழுத்தும் போகும். இப்ப பாரு, பிராணன் எவ்வளவு நீளமா போகுதோ, பிராணன் எவ்வளவு சுவாசம் ஏற்படுதோ, உன் புத்தி நல்லா இருக்கும் அப்படின்பார். அவர் அடிக்கடி புத்திங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவார், புக்கில் படிச்சிருக்க. அந்த புத்தி நல்லா இருக்கிறதுக்கு அப்புறம் நீ இப்போ உட்கார்ந்து பாரு, யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற அந்த நாமா வந்து உள்ளுக்குள்ள ஸ்ப்ரவுட் அப்படிம்பாங்க. எப்படின்னா ஒரு நெருப்பு பொடி மாதிரி உனக்குள்ள போயிட்டே இருக்கும். மெதுவா மற்ற எண்ணங்களை விடுத்துட்டு நீ அந்த நாமாவை மட்டும் வந்து பிடிச்சிப்ப. அப்ப யோகிராம் சுரத்குமார் அந்த நாமாவுக்குள்ள உன்னுடைய மைண்ட் வந்து மெர்ஜா வந்த கவனி அப்படிம்பாங்க. கவனி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த நாமா அப்படியே சொல்லிட்டே இருந்தோம்னா மற்ற தாட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் இருக்கும். அப்படியே வந்து யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு அந்த பிராணன் அப்படியே போயிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த மெர்ஜாகும். இந்த மெர்ஜாகும் பொழுது இந்த நான்கிற எண்ணம் உன்னால் கண்டுபிடிக்க முடியல இல்லையா? இந்த நான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு பதிலா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு உள்ள அதுவாவே ஒன்று வருண்டா. இது வரைக்கும் நீ ஜபம் பண்ணிட்டு இருந்த, இனிமேல் ஜபம் நீ பண்ண மாட்ட, ஜபம் அஜபாவா மாறும் அப்படின்ற ஐயாவுக்கு. அதனால எனக்கு திருவாரூர் கோயில் ரொம்ப பிடிக்கும் ஐயாவுக்கு. நான் ஐயாவுடைய மிகப்பெரிய என்னை கூட்டு போனதே எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் ஐயாவோட திருவாரூர். என்னை கூட்டு போனார் ஒரு வாட்டி. இந்த உடையாருக்காக போகும்போது என்னுடைய உட்கார வச்சார். ஹாடகேஸ்வரன் சன்னதி, டே ஹாடகேஸ்வரன் இதுதான் மூலாதாரம். இந்த மூலாதாரம் தான் முக்கியம். ஏன் ஒருத்தன் திருவாரூரில் பிறக்கணும்னு சொல்றாங்களே, அவன் பிறக்கிறது கிடையாது. ஸ்திரீனுடைய கர்ப்பத்தை தரிசி வெளிவரது மட்டும் கிடையாது. இந்த சன்னதிக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்காரணும். இந்த சன்னதி தான் மூலாதாரம். டேய், ஒருத்தனுக்கு மூலாதாரம் விழிக்கணும்டா, அந்த விழிக்கிறதுனாண்டா பிறக்கிறது அப்படின்னு. இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஹாடகேஸ்வரத்தில் எங்கள் ஐயா உட்கார்ந்துட்டு 1 மணி நேரம் ஜபம் பண்ணார். எனக்கு அப்பெல்லாம் ஜபம்லாம் தெரியாது. ஆனால் நான் என்ன தான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். எழுச்சி முடிச்ச உடனேயே அந்த ஹாடகேஸ்வரம் என்ன சன்னதியோ அதை யோகிராம் சுரத்குமார் எனக்குள்ள அதை காட்டியிருக்கார் அப்படிங்கிற. நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்களுக்கு உங்களுடைய யோகிராம் சுரத்குமார் உங்களுடைய குண்டலினி அனுபவத்தில் உங்களுக்கு முதல்ல இந்த மஞ்சள் புகை வந்தது, அப்புறம் அது நீளமாச்சு அப்படின்னு எழுதும்போது என்னன்னு கேட்டேன் அவர்கிட்ட. அந்த மஞ்சள் புகை உங்களுக்கு வந்ததுதான் முதல்ல ஒரு தரிசனம் ஐயா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு. அது என்னன்னு தெரியுமா அவங்க புரியதான் கேட்டேன். ஆமா புரிஞ்சுது. அதனாலதான் மூலாதாரத்தில் ஃபர்ஸ்ட் இந்த மஞ்சள் புகை தரிசனம் வர்றதுனால வெளியில மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கும் அப்படின்னு. மஞ்சள் பிள்ளையார் வெளியில பிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஐயா கிட்ட சொன்ன விளக்குனது. மூலாதாரத்துல இருக்கிற முதல்ல இந்த மஞ்சள் புகையை ஒருத்தனை தரிசனம் பண்ணுவான். இதை அவன் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வெளியில அந்த கிரியா நம்ம மதத்துல மாத்தி வச்சிருக்காடா அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ளூ வருது. அந்த ப்ளூ தான் என்ன ஸ்கை. அந்த ப்ளூ தான் வந்து ராஜசியாமலா ஸ்ரீவித்யாவில் இருக்கு. கிருஷ்ண ஸ்வரூபமா, ராமஸ்வரூபமா, பரபிரம்மம் இதெல்லாம் உள்ளுக்குள்ள தரிசனம் பண்ணாரு. இப்போ அவர் அடுத்து சொல்றாரு என்கிட்ட, இந்த ராம நாமத்தை, இந்த யோகிராம் சுரத்குமார் இந்த நாமம் வந்து
உள்ள சொல்லிட்டே இருக்கும் பொழுது இந்த நானை உன்னால பிடிக்க முடியல. இனிமேல் என்ன பண்ணுங்க, இந்த யோகிராம் சுரத்குமாரும் இந்த நானும் ஜாயிண்ட் ஆகும். இந்த ஜாயிண்ட் ஆன உடனே ஒண்ணும் பண்ணாத, அந்த நாம அது பாட்டு வந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல இத சொல்றவன் யாருன்னு ஒரு கேள்வி கேளுங்க. சொல்றவன் நான் தான் சொல்றேன்னு வரும். அப்பனா இந்த நான் யார், இந்த நான் யாருன்றது விசாரம் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். நான் யார் விசாரம் புரியலன்னு நாமஸ்மரணை ஆரம்பி. அந்த நாமஸ்மரணைக்கு தான் யோகிராம் சுரத்குமார் இருக்காரு. நீ யோகிராம் சுரத்குமார் கிட்ட போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா ரமண பகவானுடைய ஆத்ம விசாரம் உனக்கு புரியும் அப்படின்னா. இது ஒரு குருவினுடைய கிருபை. வாழ்க்கையில பெரிய விஷயம் சார் அது. அதே போலவே பின்னாடி நாள்ல ஐயா அடிக்கடி நாமஸ்மரணை நிறைய கபீர்தாஸ் எல்லாம் எழுதும் போது பேசின பின்னாடி ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட உபதேசம் கேட்கும் பொழுது மந்திரத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு. நான் 2-3 மேடைகளை கண்டினியூஸா சொல்றேன், என்ன சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்றேன். மந்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனனா திராயதே இது மந்திரா. எதை சொல்றதுனால நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்களோ அதுக்கு மந்திரம்னு பேர். எதை நீங்க சொல்றீங்களோ அது உங்களை காப்பாற்றுன்னு அர்த்தம். யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற மந்திரம் நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு உபதேசமா ஒரு குரு மூலமா கிடைச்சது, நீங்க அதை கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கேன், அது உங்களை காப்பாற்றுறது இல்லையா? இப்ப ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சார், மந்த்ரா மீன்ஸ் பாண்டரிங் ஓவர் அப்படிங்கிறது. எப்படின்னா மழை மாதிரி மேல பெஞ்சுட்டே இருக்கிற மந்திரம். அதே சமயத்துல நாட் பிகமிங் அப்படின்னு மந்திரம் அர்த்தம் கொடுக்குற. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மந்திரம் உங்களை என்ன பண்ணுன்னா, மேலிருந்து ஒரே மந்திரம் ராம 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 மழை மாதிரி மேல பெஞ்சுட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நாட் பிகமிங். உங்களுடைய மனசனுடைய சுபாவம் என்னன்னு பாருங்க. இன்னொன்னா மாறுறதுதான் மனசனுடைய சுபாவம். மனசு ஒரு சித்தம் ஒரு இடத்துல நிக்காது, அலப்பாஞ்சுட்டே இருக்கும். ஒண்ணு இதை பிடிச்சிக்கும், அதை பிடிச்சிக்கும், இன்னொன்னு போய் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இன்னொன்னா மாறிட்டே இருக்கிறது. அப்ப என்ன பண்ணுங்க, இது இன்னொன்னா மாறாம ஒரு மந்திரங்கிறது என்ன பண்ணுங்க, நாட் பிகமிங், நிறுத்தி மைண்ட குவைட்னஸா கொண்டு வரும். இதுதான் மந்திரம். அப்ப யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற மந்திரம் என்ன பண்ணுன்னா, இன்னொன்னா மாத்தாது, அது தன்னைத்தானே அதுவாவே மாத்திடும். ரமண பகவான் கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார், அருணாச்சலம்ங்கிற நாமத்தை நான் சொன்னேன்னா என்ன ஆகுங்க, அது ஒன்று அருணாச்சலமா மாத்திடும். அருணாச்சலத்தை நான் வலம் வந்தேன்னா என்னவா மாறுவேன் பகவான்கிட்ட கேட்கும் பொழுது, நீ அருணாச்சலமா மாறுவேன் அப்படின்றார். பகவான்கிட்ட கேட்கிறாங்க, அப்பன்னா இங்க இருக்கிற இந்த அருணாச்சல மலைங்கிறது சிவரூபம்னு நீங்க சொல்றீங்களே பகவானே அப்படிங்கிறாரு. ஆமாப்பா அப்படின்னாரு. எப்படி பகவானே அப்படின்னு கேட்கிறார். ஏன்பா, நீ உன்னை இந்த சரீரமா அபிமானப்படுத்திட்டு நீ உன்னை சரீரமா நான் நினைச்சிட்டு இருக்கல, அதே போல அந்த சிவன் நான் இந்த மலையை நினைச்சிட்டு இருக்காரு. கைலாசம் அப்படிங்கிறது சிவனுடைய வீடு, ஆனால் ஸ்வயம் சிவம் அப்படிங்கிறது அருணாச்சலம். அதனால பகவான் என்ன சொல்லுவாருன்னா, அருணாச்சல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணஜடா அப்படின்னு கொண்டு போய் முடிப்பார். என்ன, அதுதான் எல்லாமே. அதுபோல ஒரு குரு இத்தனை குருவும் காமிக்கிறது மட்டும் இல்ல, இவ்வளவு உபதேசங்களையும் நமக்கு கொடுத்து, இந்த உபதேசம் உங்களுடைய ரெகுலர் வாழ்க்கையில ஏதோ பையனுக்கு நல்லா படிப்பு வரணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையன் நல்ல வீடா வாங்கணும், அடிக்கடி ப்ரமோஷன் வரணும், என் லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடாது, எல்லாம் நியாயம், எல்லா விஷயங்களும் நியாயம். எங்க ஐயா அடிக்கடி ஒரு விளையாட்டா ஒரு விஷயம் சொல்லுவார், நீ திருப்பதி போனா எங்களா வேண்டிப்ப அப்படின்னு கேட்பாரு. அவனே பக்தி வேணும், பொய் சொல்லாதடா அங்க போய் அப்படின்பாரு, திட்டுவார். வர்றவங்க நிறைய பேர் வருவாங்க, உனக்கு என்ன வேணுங்கிறது நேர்மையா அங்க போய் கேட்டா அப்படின்பாரு. உனக்கு என்ன வேணும், ப்ரமோஷன் வேணும் தான் நீ வேணும்னு அங்க போற, ப்ரமோஷன் வேணும்னே உண்மையை பேசு அப்படிங்கிறாரு. அது கேட்கணும், என்ன அங்கிருந்தா நம்ம கேட்கணும்.
ஏன்னா குழந்தை என்ன பண்ணணும், அம்மா கிட்ட என்ன வேணுமோ நீ குழந்தை மாதிரி ஒன்று நினைச்சுக்கோ அப்படிம்பார். யோகிராம் சுரத்குமார் கிட்ட என்ன வேணுமோ அதை கேளுங்கோ. நீங்க எவ்வளவு தூரம் உண்மையை இருக்கேன்னு அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எடுத்த உடனேயே உள்ளுக்குள்ளவே நான் இவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை வச்சுட்டு இருப்போம். ஆனா எனக்கு ஒன்றும் வேண்டாம், அந்த பாதார விந்தங்களை நான் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போகணும்னா அது எப்படி? அது அந்த ஏமாத்தல். எங்க ஐயா ஒன்று திட்டுவார், அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாலே இந்த வேலையை வச்சுக்காத அப்படின்னு திட்டுவார் இல்லையா? அதுபோல யோகிராம் சுரத்குமாரனுடைய நாமத்தை உண்மையாவே சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுக்கு மீறி வேற உண்மை கிடையாது. யோகிராம் சுரத்குமார் சொல்றார், பல இடங்கள்ல சொன்னது இது இந்த பிச்சைக்காரனுடைய பெயர் இல்லை, என் தந்தையினுடைய பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கார். யோகிராம் சுரத்குமார் அடிக்கடி சொல்ற வார்த்தை திஸ் beggar died at the feet of Papa ராம்தாஸ் அப்படின்னு சொல்றார். அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்றார், உள்ளிருந்து இந்த பிச்சைக்காரன் இறந்து விட்டால் உள்ளிருந்து யோகி ராம் சுரத்குமார் என்னும் நாமம் பௌர்ணமி நிலவாக மேலே ஜொலித்தது. அப்ப எது உள்ள உட்கார்ந்து இருக்குன்னா அந்த எட்டர்னல், அந்த ட்ரூத் அது உள்ள உட்கார்ந்து இருக்கு. அது உங்ககிட்ட பேசுறது, அது ஒரு நாமா உங்ககிட்ட கொடுக்கிறது. பிரபஞ்சத்துல யோகி சொல்லியிருக்கார், அடிக்கடி சொல்வார், இந்த பிரபஞ்சத்துல நீங்க இந்த ஆசிரமத்துக்குள்ள வர்றது, இந்த பிச்சைக்காரனுடைய பார்க்கறது எல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட. அதனால உனக்கு தனியா எந்த வில்லுமே கிடையாது அப்படிங்கிற உங்க டிசைரே கிடையாது. அந்த இடத்துல பொறுமையா இருந்து அந்த நாமாவை நம்ம ஸ்வீகரிச்சுட்டு யோகியினுடைய உபதேசத்தை ஸ்வீகரிச்சுட்டு நீங்க சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரணமா ஏமாத்தவே வேண்டாம். அந்த நாமாவை எடுத்துட்டு உள்ள சொல்லிட்டு இருந்தாலே போதும், அது மெதுவா உங்களை எங்க செலுத்தணுமோ அவங்க செலுத்தும். ரமண பகவான் கிட்ட ஒருத்தர் போய் நான் என்ன பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறார். செலுத்தும் திசைக்கு செல் அப்படின்னு ஒரு பதில் கொடுக்குறாரு. என்ன நீங்க இங்க வந்த உடனேயே அதுக்கப்புறம் என்ன உங்க டைரக்ஷன் வேற. யோகிராம் சுரத்குமார் நீங்க திருவண்ணாமலைக்குள்ள நீங்க நுழைஞ்சி ரமணாசிரமம் போய் சேஷாத்ரி சுவாமிகள் தரிசனம் பண்ணி யோகிராம் சுரத்குமார் இந்த ஆசிரமத்துல போய் சுத்திட்டு நீங்க வந்த உடனே உங்க லைஃப் வேற. அதுக்கப்புறம் உங்க லைஃப் வேற மாதிரி மாறிவிடும். ஐயா அடிக்கடி சொல்ல, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பின்ன்ற மாதிரி யோகிக்கு முன் யோகிக்கு பின் ஒருத்தனுக்கு வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ஆராதனை இதெல்லாம் நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன மெயினா அப்படின்னா, கொஞ்ச நாள் சாஸ்திரிகள் அழகா சொன்னார், பகவான் சரீரமா நடுவுல வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். எல்லா ஞானிகளும் வெவ்வேறு உடம்பை எடுத்துக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ட்ரூத் ஒண்ணு. நீங்க உங்களை சரீரமா வெவ்வேறா நினைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற மனசு வேற வேற இருக்கிறதுனால அந்த மனசுக்கு சில தீனிகள் கொடுக்கறதுக்காக ஒருத்தருக்கு நாமா, இன்னொருத்தருக்கு ஸ்ரீவித்யா உபாசனை, ஒருத்தருக்கு பூஜை, இன்னொருத்தருக்கு வேதம், இன்னொருத்தருக்கு வேதாந்தம் அப்படின்னு ஒரே ஞானிகள் பல்வேறு ரூபத்துல இந்த மனசுக்கு கொடுக்கறது. ஜெயந்திக்கு அர்த்தம் என்னன்னு அப்படின்னா இறங்கி ஜெயிக்கிறது தான் அர்த்தம். பகவானுடைய ஜெயந்தி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, என்ன அர்த்தம்னா ஜெயிக்கிறது. எதை ஜெயிச்சிருக்கார் அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற மாயையை ஜெயிச்சுட்டு அவர் உங்ககிட்ட நிக்கிறார். நீங்க அவருக்கு என்ன பண்ணனா ஆராதனை பண்ணணும். நீங்க ஆராதனை பண்ணா என்ன ஆகுன்னா உங்களையும் ஜெயிக்க வைப்பார். அதனாலதான் சூரசம்ஹாரத்தை முடிச்ச அந்த திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் முடியும். சூரசம்ஹாரம் முடிச்ச உடனேயே அந்த மூர்த்தத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஜெயந்திநாதர்னு பேர். நம்ம இப்ப வாழ்ந்து இருக்கிற இந்த வாழ்க்கையில நம்மளுடைய அகங்கார நாசத்தை அகங்கார நாசம் பண்ணி ஜெயந்தியை கொடுக்கிறது பகவான். அந்த ஜெயந்தியும் ஆராதனையும் நம்ம கொண்டாடுறது மூலமாக நமக்கு இந்த முக்திங்கிற மோட்சங்கிற வாசலை திறந்து விடுவோம். அதனால இந்த நாள்ல நம்ம கொண்டாடும் பொழுது இந்த நாள்ல நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா அப்பேற்பட்ட ஞானிகளுடைய உபதேசத்தை அப்படி மெதுவா கேட்டுட்டு வச்சுக்கணும். எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார், அப்படியே கதைன்னு உட்கார்ற அப்படின்ற ஒரு புஸ்தகத்தை படிக்கும் பொழுது, ஏமா அந்த புஸ்தகத்தை படிச்சேன், இந்த ஜுரம் உள்ள கதைன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த புக்கில் இருக்கிறது எல்லாம் எனக்கு அப்படியே கதைன்னு உட்காந்துருக்கு அப்படின்ற போர்வையை போட்டு ஜுரத்துக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த புஸ்தகம் நமக்கு ஜுரம் மாதிரி அடிக்கும். அது மாதிரி இந்த ஆராதனை இந்த ஜெயந்தி நாள் எல்லாம் அந்த ஞானிகள்
நமக்குள்ளார அப்படி ஜுரம் மாதிரி ஹீட்டாக போய் நம்ம உள்ள உட்காந்துக்கணும். அந்த நாள் முழுக்க அதே ஸ்மரணையில் நம்ம இருக்கணும் இல்லையா? அதுபோல் இவ்வளவு ஒரு மணி நேரமாக வந்து குருவினுடைய இந்த பிரபாவம், குருவினுடைய நிறைய ஒன்று விஷயங்கள் இருக்குது. ராமகிருஷ்ணன் சார் ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு 2 மணி நேரம் சொல்லலாம். இருந்தாலும் அப்படியே கோடு கிழிச்ச மாதிரி குருவினுடைய உபதேசத்தினுடைய மையம் என்னன்னு பார்த்தோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்குறவங்க எல்லாரும் வந்து நான் பிரம்ம சுரூபமாக நினச்சி நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நமப்பா